சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பரம்பரை தொடர்ந்து அடுத்தது திருச்சி கிழக்கில் பிரச்சாரம் செய்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு 234 கேண்டிடேட் போட்டிருக்காரு. கஷ்டப்பட்டு 104 பேர் அதிமுக அதிருப்தியாளரே போட்டிருக்காரு. இதுக்காக தான் அவர் ஜெயலலிதாவை போடுறாரு. இன்னைக்கு பாருங்க, சீமான் அடிச்சுட்டாரு பாருங்க. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சினாரு. எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாடி சாராய வேறைகளை கல்வி தந்தையாக்குறாரு. ஒத்த அடி சீமான் அடிச்சாப்புல. இன்னைக்கு ஜெயலலிதாவே ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவர் தானே. தம்பி அண்ணாமலை சொன்னாரு, திமுக ஊழல் கட்சி, இப்போ அதிமுக ஊழலற்ற கட்சி ஆகுதான்னு டெல்லி பாஜக தலைவர்களுக்கு விவரம் தெரியலைங்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கியிருக்காரு சீமான். ஸோ இந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு, ஒரு கொள்கையற்ற வியாபார அரசியல்வாதி ஆட்டு சீமான் கிட்ட மாட்டுனது மாதிரி விஜயும் மாட்டுவாருங்கிறது தான் என்னோட கணக்கு. 20 நாள் இருக்கு. 20 நாள்ல விஜய் என்ன எடுத்து வைக்கிறாரு, சீமான் என்ன எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லும்போது விஜய்க்கு சந்தர்ப்பவாதமும் சுயநலமும் லாப நோக்கும் மக்கள் மத்தியில் வெளிப்பட்டுரும் நான் உறுதியா நம்புறேன். விஜய்க்கு இந்த 2 தொகுதிகளும் எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? விஜய்க்கு கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் 30 விழுக்காடுக்கு மேல வாக்கு வந்தது. அதே வேளையில மக்கள் நீதி மையத்துக்கும் அமமுகவுக்கும் 2.5 விழுக்காடு தான் வந்தது. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டிங்க அளவுல மக்கள் மத்தியில வாக்கு வரும். கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் கோயில்பட்டி கோயம்புத்தூர்ல வாக்கு வந்த மாதிரி விஜய்க்கும் வாக்கு நல்லாவே வரும். வெற்றிக்கு இங்க திமுக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறிதான். அங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு, அந்த சமுதாய ஓட்டை குறி வச்சு விஜய், கிறிஸ்தவர்கள்ல ஜாதிகள் பெருசா இருக்குது. இப்போ நீங்க கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துல கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ அருந்ததியர், கிறிஸ்தவ தேவேந்திர வேளாளருக்கு அனுமதி இல்லை பல இடங்கள்ங்கிறது சீமான் தான் கேட்கிறாரு. சர்ச்சில் கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதிங்கிறது சீமான் தான் கேட்கிறாரு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனங்கள்ல கிறிஸ்தவ அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்களுக்கு அநீதி நடக்குங்கிறத சீமான் தான் அறிக்கை விடுறாரு. இவர் வெள்ளாள கிறிஸ்தவர்ல நிறைய அளவு ஜாதி இருக்குது. ஸோ கிறிஸ்தவரெல்லாம் ஜாதி அடிப்படையில் இருக்காங்கன்றது புறமலைக்கலை கிறிஸ்தவர், வன்னியர் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், நிறைய கிறிஸ்தவர் ஜாதி பிரிவுகளில் இருக்காங்க. அதுக்குள்ள அரசியல் அங்கே இருக்குது. நாடார் கிறிஸ்தவர்களுக்கு பிஷப்பே இல்லைன்னு சொல்லி இது போப்பாண்டாருக்கு எதிராக கருங்கல் ஜார்ஜின்னு ஒரு கத்தோலிக்க நாடார் நாடார் சங்க தலைவர் போஸ்டர் அடிச்சுதாரு. இன்னைக்கு 6-7 நாடார் பிஷப் இருக்கிறாங்க. ஏன் ஃபாதர் ஜெகத் கிறிஸ்துவார் கூட இன்னும் பிஷப் ஆகலைங்கிற ஒரு இது கூட வெளியே உள்ள நாடார்கள் மத்தியில் ஒரு நாடாருங்கனால அவருக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிற ஒரு கருத்தும் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே இருக்கத்தானே செய்யுது. கத்தோலிக்க கிறிஸ்தவர் வேற, சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் வேற. ஸோ கிறிஸ்தவருங்கிறதுக்காக விஜய்க்கு வாக்கு விடாது. கிறிஸ்தவர்கள் வாக்கு எப்படி விழும்னா, நாடார் கிறிஸ்தவரோ, பரையர் சமூக கிறிஸ்தவரோ, வெள்ளாளர் கிறிஸ்தவரோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு இந்த எதிர்மறை இதில் ஒற்றுமை இருக்கும். அவங்க அந்த நெகட்டிவ் இதில் அவங்களுக்குள்ள ஜாதி பிரிவினை இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்களை அவங்க எல்லாமே கிறிஸ்தவர்னு வந்துடுவாங்க. மற்றபடி கிறிஸ்தவர்னு பார்த்தா இவர் வெள்ளாளர் கிறிஸ்தவர், தலித் கிறிஸ்தவர் இருக்காங்க, உடையர் கிறிஸ்தவர் இருக்காங்கன்னு அது வேற மாதிரி தான் பிரிஞ்சு போகும். அதுக்கு தெரியாம இந்த ஊடகத்துல கிறிஸ்தவர்னா இது ஹோமோஜினியஸ் என்டிட்டின்னு பேசுறாங்க. எனக்கு தெரியும் ஜெய்சை திருச்சபையில, சரி அது உள்ளுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது தேவையில்லை. இவர் கத்தோலிக்க திருச்சபையில கூட கத்தோலிக்க வெள்ளாள கிறிஸ்தவர், அவ்வளவுதான். அதுல கத்தோலிக்க திருச்சபையிலே பல கிறிஸ்தவர்கள் பத்தில ஜாதி இருக்கு. ஒன்னா கிறிஸ்தவர்கள் ஒரு 80% ஒன்னா ஓட்டு போடக்கூடிய இடம் இருந்ததுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த ஜாதி பிரிவினையும் இருந்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிறது மத ரீதியா எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இது. அதுதான் அவங்களுக்கு நோக்கம் இருக்குமே தவிர விஜய் வெள்ளாள கிறிஸ்தவரை கொண்டு பெரிய ஆளாக்கி விடுறதுக்கு, சர்ச்சைக்குள்ள வெள்ளாள கிறிஸ்தவர் ஆதிக்கத்துக்கு இடையில சுழந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற உடையார் கிறிஸ்தவருக்கும் நாடார் கிறிஸ்தவருக்கும் ஏன் வேத்து வடியுது, அப்படியெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இல்ல, விஜய்க்கு ஒட்டுமொத்தமா கிறிஸ்டியன் நம்ம சமுதாயத்தை அப்படி போட வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. சினிமா பார்ப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு அந்த மாதிரி போட வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பார்ட்டாவது நகருங்களா? அது அவங்க பிஜேபியை தோற்கடிக்கிற நோக்கத்துல திமுக காங்கிரஸ் தான் ஃபைனலா போடுவாங்க. மீனவர் கிறிஸ்தவர்லாம் விஜய்க்கு போட்டுருவாங்கன்னு எண்ணம் வரும்போது தைரிய திறமை உள்ளவர் தான் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். அவருக்கு ஒரு ராஜ்யசபாவை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அவரே கொஞ்சம் மீனவர் கிறிஸ்டின் ஸ்டாலினுக்கு இவரு விஜய்க்கு போட்டுருவாங்க சந்தேகம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் நான் அப்படி நினைக்கல. அதுக்கு ஜாதி பிரச்சனைகள் கிறிஸ்தவ மதத்துல ரொம்ப அதிகம் எனக்கு தெரியும். இங்க கன்னியாகுமரி டயசிஸே நாடாரா முக்கோரான்னு பிரச்சனை வர கடைசியை டயசிஸை 2ஆ பிரிச்சு குளித்திர டயசிஸை நாடார் கையில கொடுக்க வேண்டியிருந்தது. கருங்கல் ஜார்ஜி தமிழர் நாடார் சங்கம் தான் போப்பாண்டவரை கேள்வி கேட்டு அந்த உரிமை நாடார்களுக்கு பெற்றுக் கொடுத்தாரு. விஜய் அவர்கள் ஒரு சமுதாய அரசியலை குறிவைத்து தான் மரதசாரபில்லாம சமுதாயத்தை குறி வச்சு அரசியல் செய்யறான். நான் அதுக்குள்ள மற்றவங்களை மாதிரி விஜய குறை சொல்ல விரும்பல. நானே கிறிஸ்தவர்ல ஜாதி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு புறாதன குறை சொல்ல விரும்பல. ஒருத்தர் தனக்கு சேஃபான தொகுதி எங்கேயோ அதை பார்த்து கூடிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. விஜய்க்கும் அந்த உரிமை இருக்கு. நான் அதை கொச்சப்படுத்துவதோ விமர்சனம் பண்ண நான் விரும்பல. விஜய்க்கு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை பற்றி நான் பேசல.
234 தொகுதி போட்டியிட மாட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருந்தது. 35 இடத்துல தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. ஒரு வருஷம் கள்ளக்குறிச்சி சாராய சாவை காட்டி பிறந்தநாளை கொண்டாட வேண்டான்னுட்டாரு. அடுத்த வருஷம் கொண்டாடும் போது 35 இடத்துல தான் நடந்தது. அப்புறம் பாப்புலாரிட்டியை வச்சு மீடியாவில் பேசி மீடியாவில் விளம்பரப்படுத்தி அதிமுக போட்டியாளர்கள் எல்லாம் பிடிச்சி 234 இப்படியே தேத்திட்டாரு. 234 போட்டுட்டாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் 3 இதில் மோசடி பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு 3 கொடுத்துருக்கிறாரு. இது முஸ்தபா கொண்டு கொடுத்துருக்காரு, ஷெரீப் கொண்டு கொடுத்துருக்காரு, ஜெகநாத் மிஸ்ரா கொண்டு கொடுத்துருக்காரு. ஆனஸ்டா எங்கள் கூட்டணி கட்சிகள் 3ன்னு சொல்லியிருக்கலாம். 234 அவரே போட்ட மாதிரி விசில் சின்னத்தில் நிற்கிறதுனால அது ஒரு பொய் மாயமாலத்தையும் காட்டுறாரு. எனிவே 230 போட்டதே பெரிய விஷயம் தான். அது 234 போட்டதுக்கு சமம் தான். இப்போ விஜய் களத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்றப்போ சரியா பாதுகாப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களுக்கு கடிதம். பாதுகாப்பு வழங்கப்படணும். அது பாதுகாப்பு அவங்க கேட்கறது விஜய் நியாயம்தான். பாதுகாப்பு வழங்கப்படுங்கிறதா நம்மளோட கருத்து. ஆனா இப்படி கடிதம் கேட்கிறாருங்கிறதுக்காக 29 அவர் எடுத்த ஓட்டை வச்சுக்கிட்டு மோடிக்கு துரோகம் பண்ணுவாருங்கிறதுல மோடி மறக்கக்கூடாது. உடனே மோடிக்கு நான் இப்பவே அந்த மெயில் போட்டுருவேன். 29 இவர் ராகுல் காந்தி கூட தான் போவார். ராகுல் காந்திக்கு எடுபடி, ராகுல் காந்தி பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடாக இருந்தார். ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கண்டனம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டவர் அவர் தான். ராகுல் காந்திக்கு ஆள். ஆனால் பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை உள்துறையிட்ட கேட்கறது அவங்க உரிமை. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு இது குறைபாடு இருக்கிறதுனால நேற்று இப்போ பாட்டில் விட்டு அடிக்கிறாங்க, பெண்கள் தாக்கப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான்றாங்க. திமுக திமுக இல்லை அது சீமான் சொல்றாரு. ஸ்டாலின் இவர் மேல கை வச்சா இவருக்கு சிம்பதி வரும்னு கை வைக்கவே இல்லை. பாஜக தான் ராகுல் காந்தி ஆளுன்னு நாங்கள் சொல்லி அடித்தாங்க. தமிழிசை, நயினார் இவங்க கருத்தெல்லாம் மீறி 8ஆம் தேதியை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஜனநாயகம் படத்துக்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தானே 8ஆம் தேதியை ட்ரீட்மெண்ட் சொன்னேன். இன்னும் படம் வரலையே. ஸோ அவர் மீண்டும் படம் வர்றதுக்காகவும் இது கரூர் வழக்கில் அவர் அக்யூஸ் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காகவும் பாஜக கிட்ட கொஞ்சம் நெருக்கத்தை காட்டுவார். அதில் பாஜக இதை இப்போ டைல்யூட் பண்ணிக்குவார். ஆனால் மோடி ஏமாந்துடக்கூடாது. சரியான சந்தர்ப்பத்தில் ராகுல் காந்தி கூட போயிடுவார். அதைத்தான் மோடி கிட்ட சொல்லி நாங்கள் பிஎம்ஓ டிசிஷனை மறிச்சிட்டோம். மற்றவெல்லாம் அவன் தான் 50 சீட்டு நின்னா 40 சீட்டு ஜெயிக்கும், அது இதெல்லாம் மற்றவெல்லாம் கதை விட்டுட்டு இருந்தான். இவர் நாங்கள் மோடி கருத்தில் தெளிவாகி அவரை அந்த இடத்துக்குள்ள சசிகலா ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் அவரை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு அவருக்கு அச்சம் இருக்குது. படமே ரிலீஸ் ஆகாதோ, அக்யூஸ்டா சேர்த்துருவாங்களோ. அப்போ ஸோ இதில் தப்பதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தப்பிட்டாருன்னா 29 மோடிக்கு எதிராக ராகுல் கூட போயிடுவார். ஸோ ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடிஜிக்காக நாங்கள் மோடி அலர்ட்டாக இருக்கணும்னு தான் சசிகலா விஷயத்தில் டீல் பண்ண மாதிரி தான் இதை ரொம்ப கவனமாக டீல் பண்ணுறோம். மத்திய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார், தேர்தலுக்கு பிறகு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா விஜய் கிட்ட ஆதரவு கேட்போம், ஆதரவு கேட்டு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற. அது அவரோட கருத்து, அவரோட பார்வை. சில கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு. விஜய்க்கு அவ்வளோ ஆதரவு இருக்கு, இவ்வளோ ஆதரவு இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ், அவ்வளோ பர்சன்டேஜ். நீங்க நிறைய கணிப்புகள்லாம் சொல்லுவீங்க. அந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பெல்லாம் சீமானுக்கு எதிராக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சதி. இப்போ சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னார்? 2 விழுக்காடு அல்லது 3 விழுக்காடு தான் வரும்னு சொன்னார் சுமன் ஸ்ரீராமன். மரியாதைக்குரியவர், வெர்சட்டல் ஜீனியஸ், அதெல்லாம் வேற விஷயம். பட்டு இந்த இடத்துக்குள்ள சில உண்மைகளை சொல்லி ஆகணும். இதை நீங்கள் போடுறீங்கன்னா போடுங்க. 2 to 3% ஓட்டு தான் 24 சீமானுக்கு வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. 8% வரும்னு நான் சொன்னேன். இது வேணா சொல்லுங்க. இப்போ 5% கீழே தான் சீமானுக்கு வரும்னு சொல்றாரு. 4 விழுக்காடு தான் சீமானுக்கு வரும்னு தினத்தந்தி சொன்னாங்க. 8 விழுக்காடு சீமானுக்கு வந்தது. கமலஹாசனுக்கு 6 விழுக்காடு வரும், தினகரனுக்கு 8 விழுக்காடு வரும்னு சொன்னாங்க. சீமானு கருத்து கணிப்பிலே வைக்கல. சீமான் 6.5 வந்தாரு, கமலஹாசன் 2.5 போயிட்டாரு, தினகரன் 2.5 போயிட்டாரு. ஸோ இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது இன்னைக்கு பெரிய வியாபாரம் ஆயிட்டு. நெல்லையில் அதிமுக டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி நாம நாடார்களை திரட்டி ரெட்டாலே டெபாசிட் இழக்க வச்சோம். ஆனால் இன்னைக்கு அதிமுக 35 விழுக்காடு வரும், அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவங்களாம் கருத்து கணிப்புன்னு ஜாயா போயிட்டு இருக்கிறான். ஸோ கருத்து கணிப்புங்கிறது ஒரு ஒரு பிரச்சார யுக்தியாக தான் இன்னைக்கு கருதப்படுது. அதுல ஏன்னா எந்த கருத்து கணிப்பா இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய இதுவா கொடுத்துட்டு தான் அடுத்தது டிவிக்கு போறாங்க. அதுல கூட நம்ப முடியாது. திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கவனு கொடுக்கலன்னா எவன் நம்புவான்? விஜயனுடைய பிரச்சாரங்கள் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வருது சார்? விஜய் பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டுல என்ன கருத்து சொல்றாரு, பிராண்டி ரிஸ்கில் என்ன கருத்து சொல்றாரு, இலவசங்கள்ல என்ன கருத்து சொல்றாரு, தமிழர்ந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கள்ல என்ன கருத்து சொல்றாரு, இப்படி பல இஷ்யூஸ்ல விஜய் அடிச்சு சீமான் ஏறுறாரு. விஜய்
ஜெயலலிதாவை ஊண்டுகோலா வச்சு பலகீனமா வாக்கு வங்கி வேட்டையாடுறாரு, வேட்பாளர் வேட்டையாடுறாரு. சீமான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் இன்னைக்கு ஓங்கி அடிச்சிருக்கிறார். ஸோ பார்ட்டி ஃபேவர்ஸ் தி பிரேவ். சீமான் எமர்ஜி ஆகி வருவார். சீமானுடைய பிரச்சாரங்கள் அப்படி போயிட்டு இருக்குங்க சார். சீமான் பிரச்சாரம் நல்லா போயிட்டு இருக்கு. அவர் பாசிட்டிவா கொண்டு போறாரு. இன்னும் என்கிட்ட சொன்னா அவரு திமுகவுக்கு மாற்றுங்கிறத தான் அதிக முன்னிலைப்படுத்தணுமே தவிர விஜய் பற்றி பேசுறத விட்டுறலாம். விஜயை பற்றி பேசுறதுன்னா விஜய் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அறந்தேறிய விஷயத்துல தன்னை மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கல, மேல் பாதிப்புங்களை ஆலய நுழைவுல தன்னை மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கல, ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆர் மலையாளி தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாருங்கிறதுல நிலைப்பாடு எடுக்கல, ஜெயலலிதா ஊழல்னு நம்ம கன்விக்ட் சொல்றோம், தமிழர்கள் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம், இப்படி இஷ்யூஸ்ல இப்படி ஒரு 10 இஷ்யூஸை சொல்லி இதுலெல்லாம் விஜய் 2 கட்டானா இருக்காரு, வளமும் போகல இடமும் போகல, நம்ம தெளிவா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இருக்கோம்னு பெரியாரே மண்ணுன்னு சொல்றோம், பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் சொல்றாங்கன்னு அந்த மாறுபட்டு இருக்கிறதுல மட்டும் விஜய் பேசிட்டு மற்றபடி விஜயை கண்டுக்காம போறதுதான் சீமானுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கட்சிகளுக்கு எதிராக எடப்பாடி பலவீனப்படுத்தி வளரக்கூடிய சீமான் இப்ப நீ பேசியிருக்காருல்ல, ஜெயலலிதாவே ஊழல்னு எடப்பாடி அடிச்சிருக்காரு பாருங்க, இந்த மாதிரிப்பட்ட இதை சீமான் முன்னெடுத்துட்டா போதும். இதுல சீமான் போல்டா ஜெயலலிதாவுக்கு ஊழலுங்கிற உண்மையை சொல்றாரு. விஜய் பாவம் பரிதாபம் ஆள் இல்லாம ஜெயலலிதாவை சொல்லி இரவல் வேட்பாளர் தேடுறாருங்கிறது மக்கள் மத்தியில வரும். மற்றபடி ஸ்பெசிபிக்கா விஜயை போட்டு ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில நடிகர்களை முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல சில வியூகங்கள்லாம் சொல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறப்ப அவரும் அஜித் குமாரும் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரஜினியை வைத்து அவர் விஜய்க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு கும்பத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி கை கொடுக்கணும்? இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதானே தவிர பலம் நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாது. அது அஜித் குமாருக்கும் கிடையாது, ரஜினிகாந்துக்கும் கிடையாது, அவங்களுடைய ரசிகர்கள் விஜயும் கிடையாது. அந்த ரசிகர்கள்ல பல தரப்பட்ட தன்மை இருப்பாங்க. இப்போ ஒரு மார்வாடி ரசிகன் இருக்கிறான், அவன் உடனே சீமானுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு மரப ரசிகன் இருக்கிறான், அவன் தமிழ்நாட்டுல சீமானுக்கு ஓட்டு போடுவான். அந்த ரஜினியை மட்டும் வச்சு அந்த ஓட்டு வராது, மல்டிபிள் ரீசன்ஸ்ல அந்த ஓட்டு வரும். ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா 2014 நான் சொன்னேன் நம்ம திருமாவளவனை ஆதரிச்சிருவோம், மற்ற தொகுதிகளில் திருமாவளவன் அதிமுக பாஜக ஆதரிக்கிட்டு நான் திருமாவட்ட பேசுறேன்னு ரஜினி இப்படி காட்டிக்கிட்டு அதிமுக பாஜகவை ஆதரிச்சார். ரஜினி ஆதரிச்சார், ஜெயலலிதா ஆதரிச்சார், பாஜக சங்கராச்சாரியாருக்கு கேண்டிடேட் தடா பெரியசாமி டெபாசிட் இழக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது, அப்போ போலீஸ் ஸ்டேஷனை தான் விஜயை காலி பண்றதுக்கே திமுக இப்ப நம்புறாங்க. நானும் அது யதார்த்த உண்மைங்கிறதுல நான் அதை சொன்னேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனை மீறி நின்ன சீமான் தான் விஜயோட வடதமிழகத்துல சாதிக்க முடியும் நான் கருதுறேன். ஸோ இந்த களம் போலரைஸ்ட் ஆகும்போது அந்த ஒரு நடிகருக்கு ரசிகரும் போலரைஸ்ட் ஆயிடுவான். அவன் வன்னியர் ரசிகர் அதுக்கு தக்கன ஒரு இடத்துக்குள்ள போவான், பறையர் ரசிகர் அதுக்கு தக்கன ஒரு இடத்துக்குள்ள போவாங்கிறதான் யதார்த்த அரசியல் கள சூழ்நிலையா அங்க இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் 2014 தடா பெரியசாமி ஆதரிச்ச ரஜினிகாந்தாலும் எதுவும் சாதிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பாமக செகண்ட் நான் சொன்ன மாதிரி சகோதரர் தோல் திருமா வந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஜிம்மிக்ஸுக்கு பயன்படுமே தவிர இதை வச்சு ஓட்டு இல்லை. ஓட்டு போட ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட காரணங்கள் உண்டு. அதனால்தான் விஜய்க்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு சீமாங்கிட்ட இவர் ஜானாரிசாமி சொல்லும்போது ஒரு ஈர மண்ணு எற்கட்டி சாம்பலம் தான் உண்டு, ஒரு மண்ணும் கிடையாது, போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் சீமானே போலரைசேஷன் வந்ததை எலெக்ஷனுக்கு முடிவுக்கு பிறகுதான் உணர்ந்தாரு. அதுக்கு பிறகுதான் விஜய்க்கு ஒன்றும் இல்லைன்னு அவரு மலம் போகாம இடமும் போகாம போனா நடுவில் அடிபட்டுச்சாவான்னு விஜய் நத்திங்னு அடிச்சாரு. ஒரு ஜனியனை ஏன் கைது செய்யலைன்னு கேட்டாரு. ஸோ விஜய்க்கு இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. மே 4ஆம் தேதி விழக்கூடிய ஓட்டு அவர் தலைமைக்கான ஓட்டு, பதிவாகி எண்ணி விழக்கூடிய ஓட்டு அவர் தலைமைக்கான ஓட்டு. அப்படிதான் பொசிஷன். விஜய் ரசிகர்களை தொகுதிக்கு தக்கன தங்களோட மாறுபட்ட கோணங்கள்ல வாக்களிக்கலாம். ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, பாப்புலாரிட்டி உள்ளவர் 214 போட்டா ஒரு வாக்கு வரும். அது விஜயகாந்துக்கு கமல்ஹாசனுக்கு 39, இவருக்கும் வரும். அவ்வளவுதான். இந்த வாக்கு வந்த முறை தான் அது அவருக்கு வாக்கு. இவரை எதிர்கொள்றன்னு ரஜினி ரசிகன் விஜய் ரசிகன்னா அவங்கெல்லாம் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ரஜினி ஒரு அரசியல் சக்தியா இல்லை, வெரி பாப்புலர் ஹீரோ. அஜித் ஒரு அரசியல் சக்தியா இல்லை, வெரி பாப்புலர் ஹீரோ. அப்போ அவங்க விஜய்க்கு ஒரு எதிர் உணர்வு அவங்களுக்கு இருக்குமே தவிர அரசியல் ரீதியா அவங்க விஜயை வச்சோ அஜித்தை வச்சோ வாக்களிப்பாங்க நான் நினைக்கல. அவங்கவுங்க கொள்கை கோட்பாடு அது தக்கன அளிப்பாங்க. அதுல விஜய் ரசிகர்கள் சிலரே சீமானுக்கு அளிக்கலாம், அஜித் ரசிகர்கள் சிலரே விஜய்க்கு வாக்களிக்கலாம். இதுதான் என்னோட பார்வை.
பாஜக கேண்டிடேட் லிஸ்ட் இன்னும் வெளியே வரல. தேசிய கட்சி சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துறதா தகவல். அவர் வேணான்னு சொல்றதா தகவல். வழக்கமா போட்டி கேட்கறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஏன் அண்ணாமலை இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க? உண்மையா எனக்கு தெரியலையே. அது நீங்க ஒரு அண்ணாமலை பற்றி வரதெல்லாம் வதந்தி செய்திகளாக தானே வந்துட்டு இருக்கு. நான் அதை வச்சு எப்படி பதிவு சொல்ல முடியும்? எல்லாமே பொய் செய்தி, வதந்தி செய்திகளாக தானே வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை விஷயம் நான் முடிஞ்சதை சொல்றேன், தெளிவாகவே பேசுறேன். இல்ல இதுல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். அண்ணாமலையினுடைய பங்களிப்பு இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். எங்க அவர் 11.4 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு. 4 விழுக்காடுக்குள்ள சீட்டை தானே கொடுத்திருக்காரு. 27 சீட்டை தானே கொடுத்திருக்காரு. 4 விழுக்காடு வாக்கு தான் உங்களுக்கு வரணும், அவ்வளவுதானே கொடுத்திருக்கிறாரு. அப்ப அண்ணாமலைக்கு மதிக்கணும்னா அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்கு தக்கன 50-60 சீட்டு கொடுத்தா அது மரியாதை. இந்த அதிருப்தியோ? அவரை நீக்கிட்டாங்க, அவரை ஈரோடு கிழக்குல போட்டி போட விடல. சோ அண்ணாமலை உள்ள மரியாதைங்கிறது அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அண்ணாமலைக்குள்ள மரியாதை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களே நேரடியா போயிட்டு காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறாரு. அவர் பழைய எம்எல்ஏக்களுக்கு சீட் கொடுக்காததெல்லாம் ஒரு விவாதத்தை கலந்துருக்கு. எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரு தலைவருக்கு உரிமை. லாயல்டி டெஸ்ட் பண்ணலாம், 5 வருஷம் லாயலா இருந்தா அடுத்தால கொடுக்கலாம்னு நினைக்கலாம். பல அம்சங்கள் இருக்குது இல்லையா? திருமாவளவன் சென்றிக்கான கட்சி, அவர் கட்சி, அந்த அடிப்படையில் அந்த கட்சியை கொண்டு போறாரு. இப்போ 6 பறையர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ பறையருக்கு சீட் கொடுத்திருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் சீட் கொடுத்திருக்கிறாரு. பறையர், கிறிஸ்டின், முஸ்லீம்னு தன்னோட வாக்கு வங்கி அவர் கன்சாலிடேட் பண்ண பார்க்குறாரு. அந்த அரசியல் அவருக்கு இன்னைக்கு 29ல் 3 எம்பி 4 எம்பி வாங்கினோம்னா அது அவருக்கு தேவைப்படுது. அந்த அரசியலை தான் அவர் அதை முன்னெடுத்து செய்கிறாரு. அதில் இன்னைக்கு பாமக அதிமுக கூட்டணி வட தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பகுதியில் தருமபுரியிலலாம் அரித்மெட்டிக்கலி 60 விழுக்காடு வாக்கு வருது. பாமக ப்ளஸ் ஏடிஎம்கேன்னா 60 விழுக்காடு வருது. பட் தேமுதிக ஓட்டு மைனஸ் ஆகுது. ஒரு நான் இயர் போலரைசேஷன் அங்கே உருவாகும். இந்த நான் இயர் போலரைசேஷனில் தான் தருமபுரியில் அதிமுக பாமக அணி எதிர்கொள்ள முடியும் அல்லது எதிர்கொள்ள முடியாது. அப்போ அந்த இடத்துக்குள்ள காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் இருக்கிறது வட தமிழகத்தில் பறையர் வாக்குகளை திமுக அணிக்கு கன்சால்டேட் பண்ணும். அந்த காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு தான் அவர் திரும்ப போறாரு. இப்போ நீங்கள் தர்மபுரி அங்கே சோமியான் பொம்மி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. தேமுதிக நாயுடு கேண்டிடேட்டு நான் இயர் கன்சால்டேஷனில் தான் அவங்க வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பாலக்கோடு அன்பழகன் வெரி பவர்ஃபுல் தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாற்றுன்னா வடிவில் கொண்டு இருப்பார். அவர் செந்தில்குமார் இருக்கிறாரு. அங்கேயும் நான் இயர்கள் செந்தில்குமார் கன்சால்டேட் ஆனால் தான் அந்த வெற்றி வாய்ப்பை அங்கே அவர் பெற முடியும். அரித்மெட்டிக்கலி அதிமுக பாமக அங்கெல்லாம் 60 விழுக்காடுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த நான் இயர் கன்சால்டேஷனுக்காக தான் தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டு திமுகவில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்க ப்ரோ 1 இயர் ஆட்டு 1 இயர் கேண்டிடேட்களை நிறைய போடுவாங்க. செந்தில்குமார் அந்த மாதிரி துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இது விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவா இந்த மாதிரி அவங்க ப்ரோ 1 இயர் பண்ணிக்கிட்டு நான் 1 இயர் கன்சால்டேஷனுக்கு நிற்கிறாங்க. அப்போ இவர் திருமாவளவனும் பறையர் கன்சல்டேஷன் அங்கே முன்னெடுக்கும் போது அது திமுக அணிக்கு விக்கிரவாண்டி போலரைசேஷன் அந்த இது வட தமிழகத்தில் ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ போலரைஸ்டு களமாக தான் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்பொழுதி கணிப்பு, வியாபார கணிப்பு, திட்டமிட்டு திணிக்கூடுது எல்லாமே குப்பை தொட்டிக்கு போயிடும். அதனால தான் நாம சொல்கிற கணிப்புகள்லாம் கரெக்டாக இருக்குது, 10 கேட்டு கரெக்டாக வருது. இந்த குப்பை தொட்டி கருத்து கணிப்பெல்லாம் குப்பை தொட்டிக்கே போயிருது. அவங்க பிரச்சாரத்துக்கு அந்த குப்பை தொட்டி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் இருக்குது, அவங்கவுங்க அதை ஒரிஜினா பணம், அது இது எடப்பாடிக்கிட்ட பணம் இருக்குது, அதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வேலையை கொடுக்கல. களம் போலரைஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த இடம் தான் நான் விக்கிரவாண்டியிலே சொன்னேன். 55 விழுக்காடுக்கு மேலே திமுக வரும், போலரைசேஷன் ஆகும். சீமா நம்பாண்டா, விஜய்க்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு ஜானாரிக்கு சாமி சொன்னதெல்லாம் பச்சை புழுகு, ஓட்டு வராது. அதான் நடந்தது. ஸோ அதே டைப்பான ஒரு போலரைசேஷனுக்கு தான் இன்னைக்கு திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் இருக்கிறது திமுக அணிக்கு பயன்படுது. 5-6 நாயுடு கேண்டிடேட்டுகளை தேமுதிக போட்டதும் அந்த பயன் கொடுக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான காங்கிரஸ் அந்த கூட்டணி திருமாவும் அதை தான் உள்ளெடுத்து போறாரு. ப்ளஸ் திமுக வாக்கு வங்கி ப்ளஸ் ப்ரோ 1 இயர் கொஞ்சம் 1 இயர் கேண்டிடேட் கொஞ்சம் கணிசமாக போட்டு ஒரு வெற்றி பார்மலாவுக்கு திமுகவுக்கு திரும்ப உதவுறார். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சீமான் பறையர் இஷ்யூஸை கையில் எடுக்கிறார். அது மற்றவங்களோட திருமாவுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு மேலெழுந்த வாரியா சுமன் ஸ்ரீராமனுக்கெல்லாம் அது தெரியுமா? பறையர் இஷ்யூ என்னன்னு தெரியுமா? இந்தியா டுடே மணிக்கு தெரியுமா?
நான் பேசிட்டு இருக்கும்போது 3 டிபேட்டர்ஸும் இந்த விஷயம் என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாப்புல. பட் நெறியாளருக்கு தெரிஞ்சது. அது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சீமான் வந்து 5 விழுக்காடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசல்யூஷன் எதுக்காது? ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறார். ஒன்னையாட அடிக்க சொன்ன பறைய தான் அடிக்க சொன்னு வராரு. சீமான் ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜாவுக்கு தமிழ் பெரியார்கள்னு அவர் முப்பது விழா நடத்துறாரு, நூற்றாண்டு விழா நடத்துறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் களத்துக்குள்ள நிற்கிறார். ஸோ இந்த 5 விழுக்காடு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு இந்த ரெண்டுக்கும் சீமான் வந்து டிஸ்டிங்க்டா ஒரு 8 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி வந்து களத்துக்குள்ள நிற்கும் போது வந்து பறையர்கள் மத்தியில் கூடுதல் அதிகாரம்னு சீமான் அவங்க வாக்கை குறி வச்சு வர்றது திருமாவுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அது அடுத்தபடியா திரைக்கலைஞர் விஜய், அவரு மே 4 தான் அவருக்கு என்னன்னு தெரியும், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவரும் வந்து பறைய ரசிகர்கள் நிறைய அவருக்கு இருக்காங்கங்கிற அந்த கருத்தியல்கள் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு மாவட்ட செயலாளர்களோட பறையர்கள் இருக்காங்க, அவங்கள கேண்டிடேட்டா போட்டிருக்காங்கன்னு வரும்போது திருமாவளவன் வந்து இந்த இடத்துக்குள்ள முதல்ல களத்துக்குள்ள வராத விஜயை களத்தை விட்டு வரட்டணும். போலரைசேஷன் தான் ஒரே வழி. அது திரும்ப போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டில் நின்னது சீமான். ஒன்னையாட அடிக்க சொன்னோம், பறையதானே அடிக்க சொன்னோம், கோனூரிக்கு பொங்கோட்டம், கோன்கோட்டை, தமிழர் கோட்டை, மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும்போது சும்மா இருந்தவன் தமிழன் கோனார் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன் பிரச்சனைக்கு வராங்கிறது மட்டுமில்லை, வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு இப்போ எடப்பாடியில் சொல்லிட முடியுமான்னு வன்னியர்களுக்கு ஆதரவாட்டும் போலரைசேஷனுக்கு எதிராக வன்னியர், கோனார், பறையர்னு சில டிஸ்டிங்க்டா சில விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய சக்தி சீமானுக்கு இருக்குது. அந்த சூழ்நிலையில் சீமான் போலரைசேஷன் மீறி 6 விழுக்காடு இடைத்தேர்தலில் எடுத்தார். பட் இடைத்தேர்தலில் வந்து பறையர் கிராமங்களில் உங்களுக்கு பொது தேர்தலில் வேணா போடுறோம், இப்போ நீங்கள் வராண்டாங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிக்ளேர் பண்ணேன் போலரைசேஷன் தான் வரும்னு. இப்போ அந்த விக்கிரவாண்டி போலரைசேஷனை என்டையர் நாட்டுக்கு உருவாக்கக்கூடிய வேலையை திமுக கழகம், தேமுதிக, விசிக எல்லாம் செய்கிறாங்க. அது எடப்பாடியும் அதை செய்கிறாரு. 10.5 பொறுத்தவரை திருச்சி தஞ்சாவூரில் பேசும்போது அது முடிஞ்சு போச்சுங்கிறாரு. கடலூரில் பேசும்போது நான் தான் வந்து தருவாங்கிறார். பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேலத்தில் 38 விழுக்காடு அவருக்கு இருக்குது, பாமகவுக்கு ஒரு 9 விழுக்காடு இருக்குது, 47 விழுக்காடு அங்கே இருக்குது. அப்போ இங்கே போலரைஸ் பண்ணாதான் இவருக்கு விழுந்த நான்வன்னியர் ஓட்டுக்களை திமுக அணி கொண்டு வர முடியும். இவருக்கு விழுந்த பாமக விழுந்த 24 மலை தெலுங்கு செட்டியார், கார்காத்த வேளாரா, இந்த ஓட்டுகளை திமுக அணி கொண்டு வர முடியும். ஸோ பறையர் ஓட்டுகள் பெருசாக விழுந்திருக்காது. பறையர் ஓட்டுகளை முழுமையாக கன்சால்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த வட தமிழக பெருந்தலைவர் காமராஜ் 52 உருவாக்கின வன்னியர் ஓட்டு அந்நியர் ஓட்டு வன்னியருக்குங்கிற ஒன்று உருவாச்சு இல்லையா, அந்த தொடர்ச்சி திராவிட இயக்கம் களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி உருவாச்சு இல்லையா, அந்த மைண்ட் செட்டு தான் அந்த மக்கள் மத்தியில் வட தமிழகத்தில் இருக்குது. அதை மையமாக வச்சு ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்டுக்கு தான் காட்டுமன்னார் கோயிலில் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய திருமாவளவனே அங்கே நிற்கிறார். ஸோ இதுக்கு வந்து பல கூறுகள் இருக்கு. நீங்கள் அதிமுகவே ஜெயங்கொண்டான்லையும் அரியலூர்லையும் பாமக ஆதரவு இல்லாமலே ஏறிட்டாங்க. அதிமுகவே உளுந்தூர்பேட்டையிலையும் கோயிலூர்லையும் பாமக ஆதரவு இல்லாமலே ஏறிட்டாங்க மக்களவைத் தேர்தலில். அதனால தான் திருமாவளவனுக்கு வந்து இன்னைக்கு தேமுதிக அங்கிருந்து உள்ள வந்ததுல அவங்க நம்ம 8 தொகுதிக்குமே வந்து வெற்றி வாய்ப்புக்கு தேமுதிக உதவுங்கிற லெவலில் அதை அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ திருமாவுக்கு ஸ்ட்ராட்டஜி வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு களத்தில் கை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி பறையர்கள் என் பின்காடு இருக்காங்கன்னு காட்டினாதான் மக்களவைத் தேர்தலில் 3 அல்லது 4 MP சீட்டு வாங்க முடியும். அல்லது அவர் கட்சி 2 MP சீட்லேயே சுருங்கி போவோம். கட்சியை வளர்க்குறதுக்கு பறையர்களை கன்சால்டேட் பண்ணி பறையர் ஸ்ட்ரென்த்தில் வந்து மேலே ஏறி வர்றதுக்கான ஒரு முயற்சியை அவர் பண்ணுறாரு.